Hi friends, 12th Business Max Chapter 2ல exercise number 2.5 first sum integrate x e power minus x எதை integrate பண்ண சொல்லியிருக்காங்க x e power minus x இதை dx into dx integral apply பண்ணும்போது இது பார்க்க ரெண்டு வேரியபிள் இருக்கு அப்போ என்ன வேரியபிள் அப்ளை பண்ணுவோம் நம்ம என்ன மெத்தட் அப்ளை பண்ணோம்னா u dv ஒன்று இதை டிஃபரன்சியேஷன் பண்ணணும் இன்னொன்று என்ன எடுத்துக்கலாம் இன்டெக்ரல் பார்ட்டாக எடுத்துக்கணும் அப்போ எதை யூன்னு எடுத்துக்கலாம் எக்ஸை யூன்னு எடுத்துக்குவோம் அப்போ யூ ஈக்குவல் டு எக்ஸு இ பவர் மைனஸ் எக்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் டிவி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸு அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இன்னொன்று ஆல்ரெடி முன்னாடி உள்ள கிளாஸில் பார்த்தோம் இப்போ இதை எகைன் திருப்பி ரிப்பீட்டடாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா யூ டேஷ் யூ டபுள் டேஷ்னு கண்டுபிடிப்போம் ஒன் டைம்ஸ் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சுன்னா டேரெக்டாக என்ன பண்ணுவோம் ஒன் டைம்ஸ் பண்ணால் போதும் அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் டியூ ஈக்குவல் டு எக்ஸை பண்ணால் டிஎக்ஸ் டிவியை இன்டெக்ரல் பண்ணணும் டிவினா இன்டெக்ரேஷன் பண்ணோம்னா டி போயிடும் அப்போ இந்த பக்கம் இன்டெக்ரல் பண்ணும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு வி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸை பண்ணால் என்ன கிடைக்கும் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸுக்கு முன்னாடி எந்த வேல்யூ இருந்தாலும் கீழே வரும் அப்போ என்ன இருக்குது நம்மளுக்கு -1 அப்போ பை -1 வரும் அந்த மைனஸை தான் இங்கே முன்னாடி போட்டிருக்கோம் ஓகேவா அப்போ வி ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்போ தேர்ஃபோர் என்னது நம்மளுக்கு கொடுத்துருக்கு இன்டெக்ரல் ஆஃப் x e power minus x dx equal to formula என்ன அப்ளை பண்ண போறோம் integral of u dv அப்ப u dv க்கு என்ன formula uv minus integral of v du அப்ப u இங்க என்ன find out பண்ணிருக்க x v க்கு பதிலா என்ன substitute பண்ணுவா minus e power minus x minus of integral v க்கு வேல்யூ என்னது நம்மளுக்கு minus e power minus x du என்னன்னு find out பண்ணிருக்கோம் dx இப்போ இந்த மைனஸ் முன்னாடி வந்துடும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் என்ன வந்துடும் மைனஸ் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸும் இது மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸை இன்டெக்ரல் பண்ணால் என்ன கிடைக்கும் இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸுக்கு முன்னாடி எந்த வேல்யூ இருந்தாலும் பையில் வந்துடும் அப்போ மைனஸ் இருக்கிறதுனால கீழே -1 ப்ளஸ் இன்டெக்ரல் ஃபார்மில் அப்ளை பண்ணிட்டோம் ப்ளஸ் என்ன போட்டுருவோம் கே அப்போ இது ரெண்டையும் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் மைனஸ் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இந்த பிளஸும் மைனஸும் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும் அப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் கே இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் காமனா இருக்கு இப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸை காமனா வெளியில எடுத்துட்டேன் அப்போ பேலன்சிங் என்ன மட்டும் இருக்கும் எக்ஸ் இந்த டேர்ம் அப்படியே வெளியில வந்துருச்சு மைனஸ் வெளியில எடுத்துருக்கனால உங்களுக்கு என்னவா மாறிடும் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும் பிளஸ் 1 பிளஸ் கே அப்போ இந்த வேல்யூ இஸ் minus e power minus x into x plus 1 plus k. Next, second sum, integral of x cube e power 3x into dx. இதை பார்க்கும்போதே இப்போ x cube uன்னு எடுத்துக்குவோம் இதை dvன்னு எடுத்துக்குவீங்க அப்போ x cube நம்ம என்ன பண்ணலாம் 2-3 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் ஏன்னா x cube டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x² வரும் திருப்பி எகைன் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்போ 0 வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்போ u ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் டிவி ஈக்குவல் டு இ பவர் 3x இப்போ யூவை பண்ணுறோம் u டேஷை பண்ணால் என்ன கிடைக்கும் பவரை ரெடியூஸ் பண்ணுவோம் அப்போ 3x² எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் u டபுள் டேஷ் ஈக்குவல் டு 2 முன்னாடி வரும்போது ஆல்ரெடி 3 இருக்கு அப்போ 3 2 சார் என்ன வந்துடும் 6x பவரோட ஒன்று என்ன பண்ணுவோம் -1 போடும்போது 1 ஆயிரும் அடுத்து எகைன் u ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆயிரும் 6 கான்ஸ்டன்ட் டேர்ம் எக்ஸை பண்ணும்போது 1 ஆயிரும் எகைன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆயிரும் 0 ஆயிரும் அப்போ இதோட நிப்பாட்டிக்கிறோம் அப்போ u ட்ரிபிள் டேஷ் முடிய ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி v என்ன பண்ணணும் v3 முடிய ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்போ dv ஈக்குவல் டு என்ன வச்சிருக்கோம் இ பவர் 3x அப்போ v ஈக்குவல் டு இன்டெக்ரல் பண்ணுறேன் அப்போ இ பவர் 3x பண்ணால் இ பவர் 3x அப்படியே வந்துடும் எக்ஸுக்கு முன்னாடி எந்த வேல்யூ இருந்தாலும் எங்கே வந்துடும் பையில் வந்துடும் அதான் பை 3 நெக்ஸ்ட் v1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் திருப்பி இது என்ன பண்ணுறேன் இன்டெக்ரல் பண்ணுறேன் அப்போ இ பவர் 3x பை 3ன்னு வரும் ஆல்ரெடி 3 இருக்கனால 3 இன்ட்டு 3ன்னு போட்டுருவேன் அப்போ என்ன வந்துடும் இ பவர் 3x டிவைடட் பை 9 v2 திருப்பி எகைன் இதை இன்டெக்ரல் பண்ணுறேன் அப்போ 1/9 அப்படியே தான் இருக்கும் இ பவர் 3x பண்ணால் இ பவர் 3x ஒரு 3 கீழே வந்துடும் ஆல்ரெடி 9 இருக்கனால இன்டூ 3 அப்போ இ பவர் 3x டிவைடட் பை 27 v3 ஈக்குவல் டு இ பவர் 3x அப்படியே எழுதிடுவோம் கீழே 27 அப்படியே இருக்கும் எக்ஸுக்கு முன்னாடி எந்த வேல்யூ இருந்தாலும் கீழே வந்துடும் அப்போ இன்டூ ஆல்ரெடி நம்பர் இருக்கனால இன்டூ 3 அப்போ இ பவர் 3x டிவைடட் பை 81
இங்கே u ட்ரிபிள் டேஷ் முடிய ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால நம்ம எது முடிய கண்டுபிடிச்சா போடும் v3 முடிய. இப்போ therefore integral of x cube e power 3x dx equal to ஃபார்முலா என்ன அப்ளை பண்ண போகிறோம் integral of u dv. அப்போ uக்கு பதிலாக வேல்யூ என்ன இருக்கு u dvக்கு என்ன ஃபார்முலா இது ரிப்பீட்டடாக வர்றதுனால இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் uv மைனஸ் u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 plus etc. போயிட்டே இருக்கும். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா uக்கு பதிலாக வேல்யூ என்ன இருக்கு x cube vக்கு பதிலாக வேல்யூ என்ன இருக்கு e power 3x divided by 3 minus u dashக்கு பதிலாக 3x square. அங்கே பார்த்துள்ளதோட இதை நீ என்ன பண்ணிடலாம் டிஃபரன்ஷியேட் பண்ணிருங்கன்னா 3x square e power 3x பண்ணும்போது என்ன ஆயிரும் v1 தான் இருக்கு e power 3x divided by 9 plus u double dashக்கு வேல்யூ என்னது 6x into v2க்கு வேல்யூ e power 3x divided by 27 minus u triple dashக்கு 6 into e power 3x divided by 81 plus integral formula அப்ளை பண்ணிட்டா என்ன போட்டுருவோம் plus k. இப்போ இது எல்லாத்துலையும் என்ன காமனாக இருக்கு e power 3x காமனாக இருக்கு e power 3x காமனாக எடுத்துட்டு பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும் x cube divided by 3 மைனஸ் இது 3 டேபிள் கேன்சல் பண்ணலாம் இது வந்து கேன்சல் பண்ணிட்டா 3 பேலன்ஸ் என்ன இருக்கும் x ஸ்கொயர் divided by 3 e power 3x வெளியில் எடுத்துட்டோம். அதான் பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்கும் x ஸ்கொயர் divided by 3 plus இங்கே 6 டேபிள் இது ரெண்டையும் 3 டேபிள் கேன்சல் பண்ணால் மேலே 2 இங்கே 9 டைம்ஸ் வரும் அப்போ 2x divided by 9 ஏன்னா இதுதான் என்ன எடுத்துட்டோம் காமனாக வெளியில் எடுத்துட்டோம் மைனஸ் இதை ரெண்டையும் திருப்பி 3 டேபிள் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் இது 27 டைம்ஸ் e power 3x வெளியில் வந்துருச்சு இப்போ பேலன்ஸ் என்னமா இருக்கும் 2 by 27 plus k. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை.